2024 மாதிரி ஒரு வருஷம் இனி வரவே கூடாது. ஹர்திக் பாண்டியாவை அதிகம் நோகடித்த ஆண்டு இதுதான். அதாவது 2024ஆம் ஆண்டு ஹர்திக் பாண்டியாவால் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும். அவர் இந்த ஆண்டின் துவக்கத்தில் மிகவும் வெறுக்கப்பட்ட இந்திய வீரராக இருந்தார். ஆனால் ஆண்டின் மத்தியில் அனைத்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்ட வீரராக மாறினார். அடுத்த இந்திய T20 அணியின் கேப்டன் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தை இழந்தார். மறுபுறம் தனிப்பட்ட வாழ்விலும் சோகத்தை சந்தித்தார். இப்படி 2024ஆம் ஆண்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரே நேரத்தில் மோசமான ஆண்டாகவும் 2024 T20 உலகக்கோப்பையின் காரணமாக சிறப்பான ஆண்டாகவும் அமைந்தது. இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஹர்திக் பாண்டியா மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். 2024 T20 உலகக்கோப்பையில் ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். இந்த ஆண்டின் துவக்கத்தில் அவர் பலராலும் வெறுக்கப்பட முக்கிய காரணம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவிதான். 2024 IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா கேப்டன் பதவியை ஏற்றார். அதனால் பெரும்பாலான ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக விமர்சனத்தை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் 2024 IPL தொடரில் ஹர்திக் பாண்டியா தலைமையில் முதல் முறையாக ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி படுமோசமான தோல்விகளை சந்தித்து புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது. ஆனால் அடுத்து நடந்த 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டராக மிகச் சிறப்பாக செயல்பட்டார். அந்த தொடரில் அவர் 8 போட்டிகளில் 144 ரன்கள் எடுத்ததோடு 11 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதன் மூலம் 2024 T20 உலகக்கோப்பையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய வீரர்களின் பட்டியலில் முதல் இடத்தை பெற்றிருந்தார். உலகக்கோப்பை முடிந்தவுடன் ஹர்திக் பாண்டியா இந்திய T20 அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ரோஹித் சர்மா சர்வதேச T20 கிரிக்கெட் தொடரிலிருந்து ஓய்வை அறிவித்த நிலையில் அவருக்கு அடுத்ததாக இந்திய T20 அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் இந்திய T20 அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டார். அடுத்த சில நாட்களில் ஹர்திக் பாண்டியாவும் அவரது முன்னாள் மனைவி நடாஷா ஸ்டான்கோவிக்கும் விவாகரத்து செய்வதாக அறிவித்தனர். இப்படியாக 2024ஆம் ஆண்டில் உலகக்கோப்பை வென்று இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பல மோசமான நிகழ்வுகளையும் ஏமாற்றங்களையும் சோகங்களையும் எதிர்கொண்டார் ஹர்திக் பாண்டியா.